சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா a live demo of how to register for CA Foundation without any further delay. Let's get into the process. First நம்ம Chrome page open பண்ணிவிட்டு icai.org அப்படின்ற ஐசிஏஐயோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன். ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்மளுக்கு ஐசிஏஐயோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டேப்ஸ் இருக்கும். அதில் எஸ்எஸ்பின்னு இருக்கக்கூடிய டேபை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கக்கூடிய ஒரு லாகின் பேஜ் வந்து காட்டும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் யூசர் ப்ராக்கெட்டில் நியூ ஸ்டூடெண்ட் கிளிக் ஹியர்னு இருக்கும். ஸோ அந்த கிளிக் ஹியரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்னு ஒரு நியூ டேப், அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அவங்க ஃபஸ்ட்டே ஒரு நோட் கொடுத்துட்டாங்க. Please enter your salutation, name, date of birth, gender as per your 10th or 12th certificate. உங்களோட 10th or 12th மார்க் ஷீட்டில் எப்படி உங்களோட நேம் இருக்கோ, டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, அதன்படி இந்த இடத்துல கரெக்டாக என்டர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் ஃபார்மில் ஸ்டார் போட்டிருக்கிற டீட்டெயில் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டரில் கொஞ்சம் கேர் எடுத்து நோட் பண்ணி என்டர் பண்ணுங்கள். பிகாஸ் இதனாலே நிறைய பேர் வந்து ஒரு சில ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இமெயில் அட்ரஸில் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸில் ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டரை மிஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்காக அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகாமல் எரரில் போய் நிற்கும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்ம்னு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கேர் எடுத்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், கண்ட்ரி நேம் அண்ட் நேஷ்னாலிட்டி எல்லாம் கரெக்டாக ஒன்ஸ் என்டர் பண்ணிவிட்டு அண்ட் ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த இடத்துல அவங்க இம்பார்ட்டண்ட் நோட்னு கொடுத்துருக்காங்க. நோ சேஞ்ச் allowed after form submission, important point number 2. ஸோ இங்கே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ஆஸ் பர் யுவர் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் ப்ரூஃப், அதாவது 10th or 12th சர்டிஃபிகேட் தான் நான் சொல்கிறேன். ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெனரேட் ஓடிபி கொடுங்க. ஜெனரேட் ஓடிபி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஆகும். அதாவது ஓடிபி வந்து இந்த மொபைல் நம்பருக்கே சென்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் நீங்கள் மொபைல் நம்பர் இந்த இடத்துல தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிக்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இதுக்கப்புறம் உங்களால் மாற்ற முடியாது. அது ஒரு தனி ப்ராசஸ், அது ஒரு பிக் ப்ராசஸும் கூட. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி என்டர் பண்ணி அதை வேலிடேட் பண்ணிவிடுங்க. வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் எஸ் சப்மிட் நவ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அதாவது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, சப்மிட் பண்ணலாமா, அதுக்கப்புறம் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு இன்னொரு கன்ஃபர்மேஷன் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். நீங்கள் இந்த இடத்துலையாவது சப்போஸ் எனி மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கேன்சல் கொடுத்துட்டு போய் எடிட் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அப்ளை ஃபார் சிஏ கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் ஸ்டூடெண்ட் மாடியூலில் ஒரு நியூ பேஜில் சைடில் ஸ்டூடெண்ட் மாடியூலில் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை ஃபார் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷனோட ஆன்லைன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இப்போது கேண்டிடேட் பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம முன்னே ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக காப்பி பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒரு ஏபிபின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது கீழே பார்த்தோம் அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், அதாவது கம்யூனிகேட்டிங் அட்ரஸ். ஐசிஐ ஃப்யூச்சரில் ஏதாவது போஸ்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கரண்ட்டாக எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கீங்களோ அதனோட அட்ரஸை கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸில் கொடுத்துருங்க. கீழே பெர்மனண்ட் அட்ரஸ், அதுவுமே மேண்டட்டரி. நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹிஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இஸ் சேம் ஹேஸ் அ பெர்மனண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக பெர்மனண்ட் அட்ரஸில் காப்பி பேஸ்ட் ஆகிடும்.
அதுக்கு கீழே உங்களுக்கு கேட்டகரி இருக்குது, அதாவது உங்களோட கேஸ்ட், நேஷ்னாலிட்டி, ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ் இஸ் நாட் மேண்டட்டரி. அதுக்கப்புறம் ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேபிளர் காலமில் உங்களோட ஹையர் செகண்டரிக்கான டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது அண்ட் ரோல் நம்பர். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் ரிஜிஸ்டர் நம்பர் ஆர் ரோல் நம்பர் ஆர் எக்ஸாம் நம்பர் இந்த 3 வேர்டிங்ஸில் ஏதோ ஒரு வேர்டிங்ஸ் பிரிண்ட் ஆகி அது கீழே நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் போர்ட் ஆர் அத்தாரிட்டி, நான் ஸ்டேட் போர்ட்லேருந்து வந்ததுனால தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்ட் ஆர் அத்தாரிட்டி அண்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த ரெண்டுமே உங்களோட 10th மார்க் ஷீட்டில் தான் இருக்கும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அவேட்டட் ஆர் பாஸ்டில் பாஸ், மார்க்ஸ் அப்டெய்னில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மார்க் ஸ்டேட் போர்ட் லெவலில் 10th ஸ்டாண்டர்டுக்கு 500 தான். அண்ட் பர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் பண்ணிக்கும், நம்ம அங்கே கை வைக்க தேவை கிடையாது. அண்ட் சிஜிபிஏ ஸ்டேட் போர்ட் லெவலில் 10th ஸ்டாண்டர்டுக்கு சிஜிபிஏ கிடையாது. ஸோ நீங்கள் அந்த ஸ்பேஸ் அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. அண்ட் கிளிக் ஹியர் டு அப்லோட நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌசர்ன்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ப்ரௌசர்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போகும். அதுலேருந்து நீங்கள் கரெக்டான 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே ஆல்ரெடி அப்லோடட்னு காட்டுது. பிகாஸ் நான் 10th மார்க் ஷீட்டுக்கு பதில் வேறு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே பேனிக் ஆகாதீங்க. இந்த பேஜு கீழேயே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த சேவை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் கிளிக் ஹியரை நீங்கள் யூஸ் பண்ணி மார்க் ஷீட்டை மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் இங்கே மாற்றி அப்லோட் பண்ணியிருந்தாலும் அகெயின் நான் கிளிக் ஹியர் டு அப்லோடை நான் கிளிக் தான் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ரௌசர்ன்ற ஆப்ஷன் காட்டும். அந்த ப்ரௌசர் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போகும். அதுலேருந்து நான் கரெக்டான 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம பண்ண தப்பை நம்ம ரெக்டிஃபை பண்ணியாச்சு. அது கீழே 12th ஸ்டாண்டர்ட் சேம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் எப்படி நம்ம என்டர் பண்ணமோ அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு அப்லோட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரௌசர் கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லேருந்து 12th மார்க் ஷீட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் ஸ்டடி ஐசிஐ 2 லாங்குவேஜஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஒன்ஸ் அகெயின் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நவ் வி ஸ்டெப்ட் இன் டு த தேர்ட் பார்ட் ஆஃப் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த இடத்துல தான் நம்ம ஃபீஸ் பே பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ, ஸ்கேனடு சிக்னேச்சர் அண்ட் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறோம். ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்னா உங்களோட ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது ஸ்கூல் டிசி. இந்த டிசி அப்லோட் பண்ணுறதுக்கான பர்பஸ் ஒரு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக தான். உங்களோட டிசியில் டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆகிருந்தால் மட்டும் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டேட் ஆஃப் பர்த்துக்கான அதர் ப்ரூஃப் கூட நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம், லைக் ஆதார் கார்டு. நீங்கள் உங்களோட ஸ்கேனடு ஃபோட்டோ காப்பியை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் பிக்சர் பண்ணுற இந்த எல்லா ரெக்குவயர்மெண்ட்டுமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகலைனாலும் நீங்கள் எரர் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் சிக்னேச்சருக்கும் ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இப்போ நான் பிக்சர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது நம்ம எதுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ண போகிறோன்ற பைஃபர்கேஷன் இருக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் 9000 பே பண்ணணும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 9400 பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது கீழே நோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் த்ரூ ஓடிபி கன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் நீங்கள் சப்மிட் பண்ண எந்த ஒரு கான்டென்ட், அதாவது எந்த ஒரு டீட்டெயிலுமே உங்களால் ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் யூ ஆர் டைரக்டிங் டு த பேமெண்ட் கேட்வே. ICI provided various payment options like UPI app, UPI QR code, credit card, debit card, wallet, net banking. உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, அதாவது ஃபைனல் சப்மிட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் CA ஃபவுண்டேஷன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.